पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம், உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம், திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம், திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம் 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामம். அன்பர்களே, இப்பொழுது நாம் ஸ்ரீ வெங்கடேச சகஸ்ரநாமத்திலே 18வது திருநாமத்தை பார்ப்போம். எம்பெருமானுக்கு இந்த திருநாமத்திலே வர்திஷ்ணு என்று அழைக்கப்படக்கூடிய விடயத்தை நாரதர் சொல்கிறார். வர்திஷ்ணு என்றால் என்ன? அதுக்கு சரியான தமிழ் என்ன? உண்மையிலே வேடிக்கை, தமிழிலிருந்து வந்த வார்த்தை இதுன்னு கூட சொல்லலாம். நம்மாழ்வார் திருமாலிருஞ்சோலை மலையை பாடும்பொழுது, அழகர் மலையை பாடும்பொழுதும் தெற்கு திருமலை என்று சம்பிரதாயத்திலே சொல்வார்கள். அப்பேற்பட்ட அழகர் திருமலையை பாடும் பொழுது வளர் இளம் பொழில் மாலிரும் சோலை என்று பாடுகிறார். வளர்கின்ற இளமை உடைய மரங்களினாலே இருக்கக்கூடிய சோலைகள், அந்த சோலைகள் இருக்கக்கூடிய மலை அழகர் மலை என்று சொல்கிறார். இந்த வளரிளம் பொழில் என்கிற தொடரில் வளர் என்பது தமிழ் இலக்கணத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. ஊறுகாய் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்க. ஊறுகாய்னா என்ன? ஊறிக்கொண்டிருக்கிற காய். மாவடு எடுத்துக்கோங்களேன், ஊறுகாய் போடுறாங்க. போட்டால் அது ஒரு செட்டியில் போட்டு வைக்கிறாங்க. உப்பு நீரில் போட்டு மற்ற பொருளெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த ஊறுகாய் ஊறினப்புறம் சாப்பாடலான்னு போடுறாங்க. ஊறின காய் அது. ஆனால் மறுநாளும் அதே செட்டில் தான் மாங்காய் எடுக்கிறாங்க. ஊறிக்கொண்டே இருக்குது. இன்னும் 10 நாள் ஊற போகிறது. அதை கிறு கின்று ஆனின்றுன்னு தமிழில் 3 காலத்தையும் குறிக்கக்கூடிய வார்த்தைன்னு சொல்கிறாங்க. அதாவது ஊறுகின்ற காய், ஊறிய காய், ஊறப்போகிற காய். இந்த 3 காலத்தையும் குறிக்கக்கூடிய ஒரே வார்த்தை தமிழில் அற்புதமாக அமைஞ்சிருக்கு. வளர் அப்படிங்கிறது வளர்ந்து கொண்டிருக்கிற, வளர்ந்த, வளரப்போகின்ற. இப்படி எனக்கு தெரிஞ்ச சம்ஸ்கிருத வார்த்தை கிடையாது. எனக்கு தெரிஞ்ச கிடையாதுன்னு இல்லை, ராமானுஜரும் பயன்படுத்தலை. ராமானுஜரே இறைவன்ற சரணாகதிக்கத்தில் மன்னிக்க வேண்டும்னு கேட்குறார். என்ன பாவங்களை? செய்த பாவங்களை, செய்து கொண்டிருக்கிற பாவங்களை, செய்யப்போகின்ற பாவங்களை. இதை செய்வினைன்னு தமிழில் ஒரே வார்த்தையில் சொன்னால் இந்த 3 கிடைக்கும். செய்து கொண்டிருக்கிற, செய்யப்போகின்ற. ஆனால் சமஸ்கிருதத்தில் அப்படி வார்த்தை இல்லாதனால ராமானுஜர் கிருதான், கிரியமானான், கரிஷ்யமானான் என்று 3 பதங்கள் சொல்கிறார். இது தமிழுக்குள்ள ஒரு அழகில் ஒன்று. இப்படி அது ஆழ்வார் வளர்கின்ற அப்படின்னு போட்டார். வளர் இளம்பொழில், வளர்ந்து கொண்டிருக்கின்ற, வளர்ந்த, இன்னும் வளரப்போகின்ற என்று ஆழ்வார் பாடினார். அதே போல திருவேங்கடமுடையான் அவன் வளர்ந்தவன், வளர்ந்து கொண்டிருக்கிறான், வளரப்போகின்றான். இது எங்கே காண்பித்தான் என்றார். அது திருவிக்கிரமாவதாரத்தில் காண்பித்தான். திருவிக்கிரமாவதாரத்தில் எம்பெருமான் மகாபலிகிட்ட வந்தான். வந்து 3 அடி மண் கேட்டான், குள்ள வாமனனாக. நமக்கு தெரிஞ்ச கதை தானே.
அப்படி 3 அடி மண் கேட்டவாறு வாமனமூர்த்திக்கு அவனுடைய அழகில் மயங்கி அவனுடைய பேச்சில் மயங்கி சரி தந்தேன் என்று மகாபலி சொன்னான். ஒரு குரலாய் இருநிலம் மாவலி மூவடி மண் தா என்று இந்த நிகழ்ச்சியை திருமங்கை ஆழ்வார் ரொம்ப சுருக்கமாக அப்படியே சித்தரிக்கிறார். அப்படி 3 அடி அவன் கொடுத்தவாறே எம்பெருமான் வளர்ந்தான். எப்படி வளர்ந்தான்? கம்பன் சொல்கிறான், உயர்ந்தவருக்கு உதவி வைப்ப. நல்ல கேரக்டர் உள்ள மனுஷனுக்கு அவன் உபகாரம் பண்ணினா அந்த உபகாரம் வளர்ந்துட்டே இருக்கும். அவன் சொல்லுவான், இப்படி பண்ணார் செய்தியின்றி மறக்க மாட்டான். அவன் நல்லவனாகினால அந்த உபகாரம் வளர்ந்துட்டே இருக்கும். ஆனால் தகுதி இல்லாதவர்கள் உபகாரம் பண்ணோம்னா அவரும் உபகாரமும் போயிடும், அவரும் போயிடுவார், நம்மளையும் நினைக்க மாட்டார். உயர்ந்தவருக்கு உதவி போல எம்பெருமான் வளர்ந்தான், வளரத் தொடங்கினான். எப்படி வளரத் தொடங்கினான்? ஆழியழ திசை வாழியழ தண்டும் வாழுமெழ அண்டம் மூழையழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாறேன்னு நம்மாழ்வார் அப்படியே அந்த காட்சியில் ரசித்து ஒன்றி பாடுறார். வந்தான் எம்பெருமான், திருவிக்கிரமனானான். சகல லோகத்தையும் அளக்கணும், 3 அடிக்குள்ளே 2 அடியில் அளக்கணும், 1 அடியை மகாபலி தலையில் வைக்கணும். அதற்கேற்றபடி வளர்றான். அப்போ வளர்ந்த பொழுது அவன் தன்னுடைய வாமன கோலத்தை விட்டு அப்படியே நாராயணனாகிய கோலத்தோடு நிற்கிறான். சங்க சக்கரம் முதலிய ஆயுதங்கள் வந்துடுத்து. பகவான் வளர்றச்சே சங்கு சக்கரம் வளர்ந்துதா? குள்ள வாமனாக வந்தபோது ஒரு வேஷ்டி கட்டிகிட்டு இருந்தார். அவர் திருவிக்கிரமனாக வளர்ந்தபோது வேஷ்டி என்னாச்சு? அந்த வேஷ்டி போடுவான். இப்படிலாம் சில பேர் ஐயப்படுவாங்க. நம்ம வீட்டில் கூட பார்த்துருக்கோம், சின்ன குழந்தைக்கு ஆண்டுணர்வு பட்டுன்னு வாங்குவாங்க பாவாடைக்கு. ஆண்டுணர்வு பாவாடையில் என்ன ஸ்பெஷாலிட்டி சிறப்புன்னு கேட்டால், அந்த குழந்தைக்கு பட்டு பாவாடை எத்தனை நாள் கொடுத்த முடியும்? சின்ன குழந்தைக்கு அப்படியே வாங்கிடுவாங்க. பட்டு பல நாள் இருக்கும். அதில் சின்னதாக டக்கு போட்டு தைச்சி கொடுத்துருவாங்க. டக்கு போட்டு தைக்கிறதுன்னு ஒரு டெக்னிக். அதாவது குழந்தை உயர அந்த டக்கை பிரித்தா பாவாடையும் நீளம் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி திருவேங்கடமுடியான் திருவிக்கிரமனாக மாறிய பொழுது வாமனனாக இருந்து அவனுடைய திருமேனில் இருந்த வஸ்திரம் தானே வளர்ந்தது. அவனுடைய சக்கரமும் அவனுக்கு ஏற்றபடி வளர்ந்தது. அவனுடைய சங்கமும் அவனுக்கு ஏற்றபடி வளர்ந்தது. இப்படி ஆழியழ சங்கம் வில்லுமெழ திசை வாழியழ, எல்லா திசையிலும் ஜெய விஜய் பவா என்று எல்லாரும் கொண்டாடும்படியாக எம்பெருமான் வளர்ந்தான். அவன் வளர்ந்து எல்லார் தலையிலையும் காலை வச்சான். அந்த எம்பெருமானுக்கு திருவடி எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த திருவடி பிரம்மலோகம் வந்தது. அது எவ்வளோ வேகமாக போயின்னு இருக்கு. எல்லாரும் சேவியுங்கள், பகவான் திருவிக்கிரமாக வளர்ந்து கொண்டிருக்கான் அப்படின்னு கரடியாக கத்தினார் ஜாம்பவான். அப்படி திருவிக்கிரம பகவானை 21 தடவை பிரதட்சணம் பண்ணாராம் பேரி என்கிற முரசை முழங்கி கொண்டு ஜாம்பவான். இது ஜாம்பவானே பெருமையாக சொல்கிறார். என்ன ஜாம்பவான் திருவிக்கிரமாவதாரத்தையும் பார்த்துருக்கார், ராமாவதாரத்துலேயும் கேரக்டராக இருந்திருக்கார், கிருஷ்ணாவதாரத்துலேயும் இருந்து கிருஷ்ணனோட சண்டை போட்டு தன் பெண்ணை கிருஷ்ணனுக்கு மனைவியாக கொடுத்துருக்கார் ஜாம்பவதியை. அதனால் அவர் ரொம்ப வயசாகி வாழ்ந்தவர், எல்லாத்தையும் பார்த்தவர். அதனால் இப்போ கூட அந்த ஜாம்பவான் வரார் நாமளும் சொல்லிக்கிறோம். அப்பேற்பட்ட நிலையில் எம்பெருமானுடைய திருவடி சத்தியலோகத்துக்கு வருது. பிரம்மதேவன் அந்த திருவடியை பார்த்தார். இது உலகையெல்லாம் அளக்கக்கூடிய நாராயணன் திருவடி, நமது திருத்தகப்பனார் திருவடி, நம்ம ஆச்சாரியன் திருவடி, இதில் கொஞ்சம் ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்து தலையிலே புரோட்சித்து கொண்டால் தெளித்து கொண்டால் நமக்கு நலம் பயக்கும்னு நினைக்கிறார் பிரம்மதேவன். தன்னுடைய கமண்டல் ஒன்று வச்சுருக்கார். அந்த கமண்டல்லேருந்து அந்த திருவடிக்கு ஜலம் சேர்க்க பார்க்குறார். நகத்தையாவது அலம்பினா அது தள்ள புரோட்சிக்கலாம் அப்படின்னு வலது கால் கட்ட விரலையாவது நினைக்குமான்னு பார்க்குறார். ஆனால் அந்த வலது கால் கட்ட விரல் அவ்வளோ பெருசாக இருக்குது. நகத்தை கூட அவர் ஜலம் நகத்தை நினைக்க கூட போகிறல. திருவிக்கிரமன் வேகமாக கிளம்பின்ட்டுருக்கானே, இந்த இடத்துலேருந்து திருவடி போயிடுச்சுன்னா என்ன செய்கிறதுன்னு பிரம்மா தவிச்ச பொழுது அவர் பக்கத்தில் தர்ம தேவதை இருந்தது. அந்த தர்ம தேவதை தன்னுடைய தவ வலிமையினால் தானே நீராக உருகித்து, அந்த நீர் உருகி அவருடைய கமண்டலுவை நிறைத்தது. அதனால் அந்த எம்பெருமானுடைய திருவடி முழுக்க நினைச்சார். அது பெரிய ஆறாக பெருகி அதுதான் கங்கை ஆயிடுது. அதாவது கங்கைக்கு தர்மத்ரவா என்றே சமஸ்கிருதத்தில் பெயர். அதாவது மோல்டன் தர்மம், லிக்விட் கேஷ்ட் இந்த காலத்தில் பேசுகிறோம் இல்லையா, அது மாதிரி லிக்விட் தர்மம் கங்கை. கங்கை என்பது தர்மத்தினுடைய திரவ நிலையில் தர்மம் இருந்தால் கங்கையாக இருக்கும். அப்படிலாம் கங்கைக்கு புகழ். அப்படி எம்பெருமான் வளர்ந்தான். அப்படி வளர்ந்தவனை வர்திஷ்ணு
என்ற திருநாமத்தை இட்டு அந்த வளர்ச்சி இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கான். பிறகு ஃபிசிக்கலாக வளராத போதும் புகழ்னால் வளர்றான். புகழ்னால் வளர்றான்னா திருவேங்க முடியாது. அவன் புகழ் எப்படி வளர்றது? யாராயிருந்தாலும் கண்கண்ட தெய்வமாக கலியுகத்திலே இவனுடைய கீர்த்திக்கு எல்லையே கிடையாது, வளர்ந்துட்டே இருக்கு. எத்தனை பக்தர்கள் எத்தனை காணிக்கை கொடுக்க எப்படி காத்துட்டுருக்கான். அப்படி தன் புகழால் வளர்ந்து கொண்டிருக்கான். ஆகையினால இவன்தான் வளர்ந்தவன், வளர்ந்து கொண்டிருக்கிறவன், இன்னும் பல்லாயிரம் கோடிக்கணக்கான ஆண்டுகள் வளரப்போகிறவன். இதையெல்லாம் நாரதர் ரசித்து வர்திஷ்ணு என்பதாக திருநாமம் சொல்கிறார். நான் உங்களுக்கு சொன்னேன் வளரிளம்பொழில்னு ஆழ்வார் தொடரிலிருந்து வந்தது. அது எப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்க. அப்படின்னா இந்த ஆழ்வாருடைய வளரிளம்பொழில் என்கிற தொடரை சமஸ்கிருதமாக்கி பார்த்திருக்கார் கூரத்தாழ்வான் என்கிற ஆச்சாரியன். அவர் அழகரை பற்றி சுந்தரபாகுஸ்தவம் பாடுகிறார் சமஸ்கிருதத்தில். அதில் இந்த ஆழ்வார் பாடலுடைய தாக்கம் வருகிறது. அதில் அவர் சொல்கிறார் வர்திஷ்டு பாலத்ருமஷண்ட மண்டிதம் வனாச்சலம் என்று குறிப்பிடுகிறார். ஆகையினால இந்த வளர்ந்து கொண்டிருக்கிற மரங்கள், ஏன் மரங்கள் இப்படி வளர்றதுன்னா அதை பற்றி ரொம்ப அழகாக போஜன் கவி சொன்னான். விஸ்வாமித்திரர் யாகம் பண்ணின இடம், அந்த இடத்துல தான் அந்த காலத்தில் வாமனமூர்த்தியாக கொஞ்ச நாள் இருந்து தவம் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் மகாபலி யாக வேதிக்கு யாக வேள்விச்சாலைக்கு வாமனமூர்த்தி சென்றதாக வரலாறு. அங்கே இருக்கிற இடத்துல மரங்கள்லாம் ரொம்ப டாலாக ஸ்கை ஸ்கிரேப்பிங்காக வானலாகவே இருக்குது. அதை பார்த்து போஜகவி சொல்கிறான், இந்த மரங்கள் கூட அந்த வாமனமூர்த்தி திருவிக்கிரமனாக வளர்ந்தது போல தாங்களும் வளர வேண்டும் என்று வளர்ந்திருக்கின்றன. அப்பேற்பட்ட வளர் மரங்கள். அதே மாதிரி இவன் வளர் வடிவினன், வளர் புகழினன். அப்படி வளர்ந்து கொண்டே இருக்கிற புகழை உடையவன். அந்த வளர் இளம்பொழி என்பதை கூறத்தாழ்வான் வர்திஷ்ணு என்று காட்டி கொடுத்தார். அதே வார்த்தை தான் இங்கே நாரதரும் பயன்படுத்தியிருக்கார். பெரியோர்கள் கிரேட் மென் திங்க் அலைக், அதே வார்த்தை நாரதர் வாயிலையும் புறப்பட்டு அது எம்பெருமான் திருவேங்கமுடையானுடைய புகழை நமக்கு நன்கு உணர்த்தக்கூடிய திருநாம். அன்பர்களே, இதுவரை நான் உங்களுக்கு சொன்ன இந்த விளக்கம் உங்கள் நெஞ்சிலே பட வாய்ப்பாக வாய்ப்பாட்டு கவிதை ஒன்றை வாசிக்கிறேன், கேளுங்கள். சரணைகி திரிபிரகிலானி இமானி கிரமதா பிரவர்த்திதோ மூர்த்தேகே நாமாகுர்பக்தாஸ்தத் வர்திஷ்ணுஸ்திதி விபுர் விஷாத்ரீஷகா. இந்த ஸ்லோகர் விஷாத்ரீஷகா என்றால் விஷாத்ரி என்கிற சேஷாத்ரி மலையின் தலைவனுக்கு என்கிற 6ஆம் வேற்றுமை. இது ஈட் சப்தத்தினுடைய 6ஆம் வேற்றுமை. இது டெக்னிக்கலாக சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்காக சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இப்படி திருப்பதி திருமலைக்கு ஈசனாக இருந்து கொண்டு இன்றும் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். எனவே இவன் வர்திஷ்ணு. அன்பர்களே, நாமும் கூட நம் வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே இருப்பதற்கு, தொய்வில்லாமல் வெற்றி பெற்று கொண்டே இருப்பதற்கு திருவேங்கடமுடையானுடைய இந்த வைபவத்தை நினைத்து கொண்டு இந்த திருநாமத்தை அவன் திருவுருவத்தை நெஞ்சிலே வைத்து ஜெபிப்போமாக. எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். வர்திஷ்ணவே நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.